Vanakkam, I am Mohamed Jailani, Managing Director of Asian Roofing Products. We are the manufacturer of color-coated steel roofing sheets and other roofing accessories. Roofing துறையில் மக்களுக்கு வர்ற ஃபெமிலியரான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரூஃபிங் ஷீட் அப்படின்னா என்ன, ரூஃபிங் எதுக்கெல்லாம் பயன்படுது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூஃபிங் ஷீட்ஸ் நம்ம தயாரிக்கிற ரூஃபிங் ஷீட்ஸ் எதனால் தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் பேஸ் மூலிமா தான் அலுமினியம் அண்ட் ஜிங்க் கோட்டிங்கில் நம்ம ஷீட்ஸ் எல்லாம் தயாராகி வருது. இது எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட்ஸ் நிறைய பக்கம் போட்டிருப்பாங்க. அதனால் மக்களுக்கு நிறைய ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்ட்ரென்த் சம்மந்தமான பிரச்சனைகள், அந்த ஒரு தாங்கும் வலிமை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனுடைய ஆல்டர்னேட் ப்ராடக்டாக நம்மளுடைய ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்ஸ் இன்றைக்கி ஃபீல்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரூஃபிங் ஷீட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் ஃப்ரீயாக விட்டுருக்கிறீங்க, ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஒரு கார் பார்க்கிங் ஷெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஹால் கட்டணும் அப்படின்னாலும் கூட இந்த ரூஃபிங் ஷீட்டில் கட்டலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அப் டு 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்னாலும் கூட இந்த ரூஃபிங் ஷீட் மூலிமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான, சீக்கிரமாகவே இன்ஸ்டலேஷன் முடியக்கூடிய ஒரு பொருள் இந்த ரூஃபிங் ஷீட்ஸ். ஏன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம என்ன மாதிரியான ரூஃபிங் ஷீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு வீடு முன்னாடி ஒரு பார்க்கிங் ஷெட்டு, கார் பார்க்கிங் போடணும், இல்லை சன்ஷேடை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நார்மல் ரூஃபிங் ஷீட்ஸ், 6 ப்ரொஃபைல் ஷீட்ஸ் நீங்கள் வெளியில் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரியான ஷீட்ஸ். இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு கிளாசிக் லுக்காக இருக்கும், ஓடு போட்ட மாதிரியே இந்த ஷீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரில டைல் மாடல் ஷீட்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அதில் 2 வெரைட்டியாக யூரோ டைப் மாடல் ஷீட்ஸும் மேங்களோரியன் டைப் டைல் மாடல் ஷீட்ஸ் 2 வகையான வெரைட்டி அண்ட் மாடல்ஸில் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அதே எனக்கு உள்ளே ரூம் டெம்பரேச்சர், ஹீட் அண்ட் சவுண்ட் ரெண்டும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல பஃப் பேனல் ஷீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷீட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரூஃபிங் ஷீட் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃபிங் ஷீட் ஒரு நல்ல ரெப்யூட்டடான பிராண்ட்லேருந்து அந்த ரூஃபிங் ஷீட் மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா திக்னஸ். ஷீட்டோட திக்னஸ் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த திக்னஸ் அது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டொமஸ்டிக் யூஸ்க்கு, வீட்டில் போடுறதுக்கு, நம்ம கமர்ஷியல் யூஸ்க்கு, ஒரு ஷாப் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் நார்மலான திக்னஸஸ் போதும். இதே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற போது கொஞ்சம் ஹெவியர் திக்னஸ் போகிறது நல்லது. அதுக்கடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம். அந்த மேலே, அந்த ஷீட்டுக்கு மேலே நம்ம கொடுக்குற அந்த பெயிண்ட் கோட்டிங் ஜிஎஸ்எம், அதுவும் இதே மாதிரி தான். ஒரு நார்மல் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு நார்மலான ஜிஎஸ்எம் இருக்கிறது போதும். கொஞ்சம் பெரிய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி செட்டப், அந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் செட்டப்லாம் நம்ம போகும்போது கொஞ்சம் ஜிஎஸ்எம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் அந்த லைஃப் ஸ்பேனும் அந்த ஷீட்டோட டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும். சிமெண்ட் ஷீட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரூஃபிங் ஷீட்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அந்த ரூஃபிங் ஷீட்ஸு, சிமெண்ட் ஷீட்டில் ஒரு நல்ல வெயிட்டான பொருள் ஏதாவது விழுந்தது அப்படின்னா சிமெண்ட் ஷீட் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஸ்டீல் ஷீட்டில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த கலர் அவைலபிலிட்டியும் அந்த மாடல்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட கலர்ஸில் நம்ம இந்த ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்க்ளூடிங் கிளாசி ஃபினிஷில் வேணால் கிளாசி ஃபினிஷில் எடுக்கலாம், மேட் ஃபினிஷில் வேணால் மேட் ஃபினிஷ்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் ஷீட்லேருந்து வரக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ்னால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நம்ம ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்ஸ் போகிறது நல்லது. காஸ்ட் எஃபெக்டிவான ரூஃபிங் ஷீட் அப்படிங்கும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமரோட அந்த ரூஃபிங் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதை தெரிஞ்சுட்டு அவங்களோட அந்த அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரியான திக்னஸ் இன்ஸ்டால் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம்.
ஸோ ஒரு சிலர்லாம் வந்து ஒரு பார்ட்டிஷன் போடணும் இல்லை ரூஃப் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் அப்படிங்கும்போது ஒரு நார்மல் மீடியம் திக்னஸ் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு போதும். ஒரு ரூஃப் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெவியர் திக்னஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ரூஃப் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஆஸ் பர் கஸ்டமரோட அப்ளிகேஷனை பொறுத்து திக்னஸ் வந்து நம்ம பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவோம், அது அவங்களுக்கு எதுவும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது வந்து கேட்டிங்க அப்படின்னா பிராண்ட்ஸ். ஸோ நிறையா மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால கஸ்டமரோட பட்ஜெட் வந்து எந்த பிராண்டுக்குள்ளே ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு நம்ம நல்ல பிராண்டை சஜஸ்ட் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவான ரூஃபிங் ஷீட்ஸ் வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவோம். எஸ், ஸோ இந்த ரூஃபிங் ஷீட் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த கேசஸில் வந்து வி ஹேவ் எ எக்ஸ்பர்ட் ஆஃப் டீம். ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள ப்ராப்பராக ஒரு சைட் விசிட் பண்ணிவிட்டு அந்த சைட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சைட்டோட சிச்சுவேஷன் இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருக்கு எந்த மாதிரியான ஒரு ஷெட்டு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல கன்சல்டேஷனும் வந்து அவங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் பர் த கஸ்டமர்ஸ் ரெக்குயர்மெண்ட் வி டூ த ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன். எஸ், எங்களோட ரூஃபிங் ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுமே வித்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து செஞ்சுருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கிளைமேட்டில் எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மர் சீசன் வரும்போது எனக்கு ஃபுல்லாகவே ஹீட் அரெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல பஃப் பேனல் ஷீட் நீங்கள் போடும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஹீட் வந்து அரெஸ்ட் ஆகிரும், நீங்கள் இருக்கிற ரூம்குள்ளே ஹீட் வராது. அடுத்த ரெய்னி சீசனில் வந்து அந்த மழை பெய்யும் போது அந்த மழையோட சவுண்ட் அந்த ட்ராப் விழும் போது வந்து அந்த நாய்ஸ் வந்து அந்த ஷீட்டில் கேட்கும். அது எனக்கு உள்ளே கேட்கக்கூடாது ரூம்குள்ளே அப்படிங்கிற மாதிரி பட்சத்துலேயும் வந்து அதுக்குன்னு சவுண்ட் இன்சுலேஷன் ஷீட்ஸ் இல்லைனா அந்த பஃப் பேனல் ஷீட் அது நீங்கள் போய்க்கலாம். மற்ற இந்த வின்டர் சீசன்லலாம் வந்து இன்னும் எனக்கு நல்ல காற்றடிக்கிற மாதிரியான சீசனில் வந்து ஷீட்டு வந்து வித்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்ம கீழே போட்டிருக்கிற அந்த ஷீட்டோட ஸ்கெலிட்டன் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோமா, ப்ரீ இன்ஜினியர்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஷீட் இன்ஸ்டால் பண்ணுறது நல்லாயிருக்கும். எஸ், இப்போ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 years வாரண்டி பீரியட் நம்ம ரூஃபிங் ஷீட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஸோ இந்த வாரண்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டோட கலர், ஸோ அந்த கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் அண்ட் கொரோஷன் ஃபார்மேஷன். ஸோ அந்த வாரண்டி பீரியடுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த எந்த பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோமோ அந்த பிராண்டோட சப்போர்ட்டோட அந்த ஷீட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். கோயம்புத்தூரில் வி ஹாவ் அ மேனுஃபேக்சரிங் செட்டப் பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூர். பட் எங்கள் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆல் ஓவர் சவுத் இந்தியா வி ஆர் சப்ளைங், இன்க்ளூடிங் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஏரியாவுக்குமே வந்து எங்களோட இன்ஹவுஸ் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் மூலிமா வி ஆர் சப்ளையிங். பட் பேன் இண்டியா வி கேன் சப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் லாஜிஸ்டிக் சர்வீஸ். நார்மலாக ஒரு ரூஃபிங் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பிளெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் மழை பெய்யும் போது அந்த தண்ணி அந்த ரூஃபிங் ஷீட்டில் விழுந்து கீழே எந்த இதுக்கும் யாருக்கும் எந்த யூஸ் இல்லாமல் கீழே வடிஞ்சு போயிடும். அப்படி இருக்க மாதிரி இடத்துல அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்பில் ஆகி கொஞ்சம் நாஸ்டியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தண்ணினாலேயும் எந்த யூஸும் இல்லை. பட் நல்ல ஒரு ப்ராப்பர் கட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை கரெக்டாக கலெக்ட் பண்ணி சேனலைஸ் பண்ணி இதே நம்ம இடத்துல நம்ம வீட்லேயோ இல்லை ஃபேக்ட்ரிலையோ ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் இருக்குது அப்படின்னா அந்த பிட்டில் கொண்டே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் கூட நம்ம ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணி நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ரூஃபிங்க்கு ஒரு அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர் கட்டர் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூஃபிங்க்கே வந்து ஒரு அழகு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூஃபிங் ஷீட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 12 meters குறையும் நம்மளால் ஷீட்டு லென்த் வைஸ் வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்க முடியும். ஆஸ் பர் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அவங்க கஸ்டமைஸ்டு சைஸஸ் கொடுக்கும்போது என்ன சைஸாக இருந்தாலும் MM or feet or inch என்ன சைஸாக இருந்தாலும் எங்களால் கட் பண்ணி கொடுக்க முடியும். பிரெத் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு சைஸ் 3.5 feet வந்து பிரெத் அப்படிங்கிறது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு லென்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிடேஷனுமே கிடையாது. கஸ்டமர் என்ன சைஸில் கேட்டாலும் அப் டு 40 feet வரைக்கும் எங்களால் வந்து கட் பண்ணி கஸ்டமருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஏரியா வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டார்டிங் ஒரு 100 square feetலேருந்து அப் டு ஒரு 1 lakh square feet அப்படின்னாலும் வந்து எங்களால் மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு சப்ளை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை.
இப்போ இந்த ரூஃபிங் ஷீட்டே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் ஹால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப் டு வந்து ஒரு 100 feet வரைக்கும் ஒரு ஆர்ச் ஸ்பேன் வந்து நம்ம ரூஃபிங் ஷீட்லேயே நம்மளால் வந்து பெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு மெஷினரிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூஃபிங் ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் எண்டு மட்டும் எனக்கு கர்வ் பண்ணணும், அந்த ரெயின் ட்ராப் ஆகிறதுக்கு ஃப்ரண்ட் எண்டு கர்வ் பண்ணணும். இல்லை வந்து எனக்கு ஒரு இன்னொரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப்லேருந்து கிளாடிங்க்கு ஒரே ஷீட்லேயே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஷீட்டும் வந்து நம்மளால் வந்து அந்த ஷேப் வந்து இந்த ரூஃபிங் ஷீட்ஸில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஸ் பர் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட், ஃபேப்ரிகேட்டர், இன்ஜினியர் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் பர் த ட்ராயிங் வந்து எங்களால் அந்த ரூஃபிங் ஷீட் வேரியஸ் சைஸஸில் கொடுக்க முடியும். ரூஃபிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜிஎஸ்எம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். அந்த பெயிண்ட் கோட்டிங்கோட மைக்ரான்ஸை தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம், ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 70 GSM அப்படிங்கிற ஒரு அவைலபிள் ஆப்ஷன் இருக்குது, 120 GSM, 150 GSM அப்படின்னு மாறும். 70 அப்படிங்கிறது ஒரு நார்மலாக போடக்கூடிய GSM, அதுக்கப்புறம் 120, 150 அப்படிங்கிறது ஒரு ஹையராக போடுற GSM. ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரூஃபிங் ஷீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து MPAல மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 270 MPa, 350 MPa, 550 MPa. நார்மலாக இங்கே நம்ம டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரூஃபிங் அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 270 to 330 MPAக்குள்ளே இருக்கிற மாதிரியான ரூஃபிங் ஷீட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹெவி அப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி போகும்போது 550 MPA அந்த மாதிரி ஈல்டு ஸ்ட்ரென்த் உள்ள ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த MPAங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த டெம்பர்னஸ், அதோட ஹார்ட்னஸை குறிக்கிறதா வந்து அந்த MPA. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஷீட்டில் 2 வெரைட்டியான ரூஃபிங் ஷீட்ஸ் இருக்குது, PPGI அண்ட் PPGL. PPGI அப்படின்னா ப்ரீ பெயிண்டட் கேல்வனைஸ்டு அயன் ஷீட். PPGL அப்படின்னா ப்ரீ பெயிண்டட் கேல்வால்யூம் அப்படிங்கிறது. இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா PPGIயில் வந்து உங்களுக்கு அலுமினியம் கோட்டிங் இருக்காது, PPGL மெட்டீரியலில் வந்து அலுமினியம் கோட்டிங் இருக்கும். ஸோ என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அலுமினியம் கோட்டிங் இருக்கிற மெட்டீரியலில் வந்து நமக்கு அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது, கொரோஷன் ஃபார்ம் ஆகிறதெல்லாம் வந்து தடுக்க முடியும். இதே PPGI அப்படிங்கிறது வந்து கேல்வனைஸ்டு அயன் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ரூஃபிங் ஷீட்ஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ரூஃபிங் ஷீட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தான் அந்த ரூஃபிங் ஷீட்ஸ்க்கு மேலே ஸ்க்ரூ பண்ணுறதாகட்டும், ஏதாவது பேனல்ஸ் ஃபிட் பண்ணோம், ஏதாவது ஃப்ரேம் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கம்ஃபர்டபிலிட்டியோட அந்த ரூஃபிங் ஷீட்டு இருக்கும். தாராளமாக அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியோ இல்லை நம்ம ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கோ வந்து கரண்ட்டை வந்து அதுலேருந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ரூஃபிங் ஷீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்டில் வந்து எனக்கு ஷீட் வந்து ப்ராப்பராக வந்து இன்னொரு ஷீட்டோட லேப்பிங் ஆகலை, ப்ராப்பராக லேயிங் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட் டீம் வச்சு அவங்க சைட்லேயே போய் நம்ம அட்ரஸ் பண்ணி கொடுத்து அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி எங்களால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது அதில் ப்ராப்ளம் சேலஞ்சிங் வருது அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து ஷீட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷீட்டை சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் கம்பெனியில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷீட்டு இன்னொரு ஷீட்டை இங்கேயே வச்சு நாங்கள் இன்டர்னலாக வந்து இன்னொரு ஷீட்டும் அதுவும் வந்து ப்ராப்பராக லேப்பிங் ஆகுதா, லேயிங் ஆகுதா, அந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து கஸ்டமர் சைட்டுக்கே வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்ப ரேராக தான் வரும். அப்படி வந்தாலும் எங்கள் சைட்லேருந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி அதை நாங்கள் அட்டன் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுத்துருவோம். இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரூஃபிங் ஷீட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷெட்டில் வந்து ஒரு வென்டிலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா அது வந்து டர்போ வென்டிலேட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஏர் எக்ஸாஸ்ட் வந்து அந்த டர்போ வென்டிலேட்டர்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கீழே வர்ற அந்த பேஸுமே வந்து எந்த மாதிரியான இப்போ நார்மல் ட்ரஃபோர்ட் ரூஃபிங் ஷீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லை ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃபிங் ஷீட் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷீட்டை நம்ம பேஸ் கட் பண்ணி அதுக்கு மேலே டர்போ வென்டிலேட்டர் இன்ஸ்டால் பண்ணால் ஒரு நல்ல எக்ஸாஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி சைடு கிளாடிங்கில் வந்து விண்டோஸ் மாதிரி இந்த ஷீட் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்மளுடைய ரூஃபிங் ஷீட்லேயே வந்து ப்ராப்பர் சைஸில் கட் பண்ணி பெண்ட் பண்ணி அசம்பிளி பண்ணி விண்டோஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். அதுக்கு பேர் வந்து ஸ்டீல் லூவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஷெட்டோட சைடு கிளாடிங்கில் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
லைட்டிங் உள்ளே வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பாலிகார்பனேட் ஷீட் அப்படின்ற ஒரு ஷீட் வந்து சப்ளை பண்ணுறோம். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சன்லைட்டோட டைரக்ட் சன்லைட் வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே டைரெக்டாக விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நமக்கு லைட்டிங் பர்பஸும் ஷெட்டுக்குள்ளே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன். ஸோ ரூஃபிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய அந்த எலிவேஷன் வந்து எப்படி நம்ம நல்லா அழகாக காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவையான அந்த அக்சசரிஸ், அந்த பார்டர் ட்ரிம்மிங் பண்ணுறது, அந்த பார்டர் பார்ஜுன்னு சொல்லுவோம், அது நல்ல ஒரு ஷேப்பில் வந்து பெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்டரை வந்து நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணலாம். அதுக்கப்புறம் முன்னாடி அதுக்கு தேவையான அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிவிசி அண்ட் மல்டிவுட்டில் வந்துட்டு இருக்கிற அந்த தூமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்லேயோ நம்ம கமர்ஷியல் பிளேசஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணும்போது அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி அதுக்கு அந்த ஷெட்டுக்கு கொடுக்கும். மேலே வைக்கிற அந்த முகப்பு மாதிரி வைக்கிற அந்த முகப்பாகட்டும், மேலே ஒரு கோபுரம் மாதிரி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வைக்கும் போது நம்மளுடைய ஷெட்டுக்கு இன்னும் அது எக்ஸ்ட்ரா ஒரு அழகை வந்து கூட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த அக்சசரிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற சைஸுக்கும் கேட்குற ஷேப்லேயும் வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அந்த ஷேரிங் பெண்டிங் ஃபெசிலிட்டியும் வந்து எங்ககிட்ட இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க கேட்குற டிசைனில் எங்களால் அதை வந்து பெண்ட் பண்ணி கொடுத்து அவங்க ஷெட்டுக்கு எக்ஸ்ட்ரா அழகு ஏற்றக்கூடிய அளவுக்கான எல்லா விஷயங்களுமே நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ ஏஷியன் ரூஃபிங் பற்றி சொல்லணும்னா இட் இஸ் ISO சர்டிஃபைடு கம்பெனி இன் தமிழ்நாடு. எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ட் அண்ட் ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸ். ஸோ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டும் மேனுஃபேக்சர் ஆகி வெளியே சப்ளை போகும்போதே வந்து குவாலிட்டி அந்த 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 ஷீட்டினுடைய குவாலிட்டியை செக் பண்ணி தான் வந்து கஸ்டமர் சைட்டுக்கே நம்ம அனுப்புகிறோம். தென் அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சேஃபாகவும் கஸ்டமரோட சைட்டுக்கு எவ்வளோ குயிக்காகவும் கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ கேட்குற டைமுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கான இன்னோஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து எங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஸோ ஷீட் சப்ளை ஆனதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, ஏதாவது சேலஞ்சிங்கான திங்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு டீம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏஷியன் ரூஃபிங்கை பற்றின ஒரு யூனிக்கான திங்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஏஷியன் ரூஃபிங்கில் இப்போ ஒரு ரூஃபிங் ஷீட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுற மாதிரி பை ஃபோன் ஆர் வெப்சைட்லேயே நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா வில் கிவ் யூ த கொட்டேஷன். ஆஃப்டர் த கொட்டேஷன் ஆன் அட்வான்ஸ் பேமெண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் சைட்டுக்கே வந்து லாஜிஸ்டிக்ஸ் மூலிமா டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேராக வந்து எங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி டச் அண்ட் ஃபீல் பண்ணி மாடல்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நேராக எங்கள் ஷாப்க்கே வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி வில் கிவ் த கொட்டேஷன் ஆன் அட்வான்ஸ் பேமெண்ட் வில் ப்ராசஸ் த ஆர்டர். ஸோ இது ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இன்னும் எங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ், நாங்கள் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ரூஃபிங் இண்டஸ்ட்ரியில் டெய்லி அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாத்துலேயுமே வி ஹேவ் அன் அக்கௌண்ட். அதை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், இப்போ ஏஷியன் ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 1 இயர்க்காக நம்மக்கிட்ட இருந்து ரூஃபிங் ஷீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபேப்ரிகேட்டர் ஆகட்டும், டீலர் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் டச் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு அட்ராக்டிவ் கிஃப்ட்ஸ் ஆர் ரிவார்ட்ஸ் வந்து எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண கஸ்டமர்ஸ், டீலர்ஸ், ஃபேப்ரிகேட்டர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரெகக்னேஷன் மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் ஏஷியன் ரூஃபிங்.